இன்றைக்கி சிம்பிளாக ஒரு கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி செய்யலாமா? ஒரு குக்கர் வச்சுக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, பட்டை லவங்கெல்லாம் தாளிச்சிக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக புதினா, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த கேப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், இஞ்சி, பூண்டு, 4 பல்லு முந்திரி, கொஞ்சமாக சோம்பு, கசகசா, கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் இது கூட மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே அது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். வதங்கி வந்ததும் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் அதில் ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து அதில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி ஒரு 5-6 விசில் விட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. குக்கர் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி சிம்பிளான கிரேவி ரெடி.